ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங். நம்ம வந்து இன்றைக்கி திருப்பதி போன விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பிரதோஷம் அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு நாள் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா திருப்பதி பிரசாதம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, கோயிலுக்கு போகிறதுக்கு முதல் நாளே எனக்கு திருப்பதி போகலாமான்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணிகிட்டே இருந்தது. கோயிலுக்கு போயும் அங்கே திருப்பதி பிரசாதம் எனக்கு கிடச்சிது. ஏதோ கடவுள் நம்மளை கூப்பிட்றாருங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஆச்சு. அதே மாதிரி அடுத்த நாள் சும்மா அந்த விஷயத்த என் ஹஸ்பண்ட்ட கன்வே பண்ணேன். அவருமே உடனே எனக்கும் மனசு சரியில்லை, எனக்கும் கோயிலுக்கு போகணும் போல் இருக்குது, ஸோ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ஈவினிங்காக தான் போகலான்ட்டு இருந்தேன், ஆனால் அவர் மார்னிங்கே கிளம்புன்னு சொல்லிட்டாரு. ஸோ இம்மிடியேட்டாக எந்த பிளானுமே பண்ணல, ஒரு ரூம் புக் பண்ணல, ஒரு பஸ்ஸு புக் பண்ணல, எப்படி போகிறோம் எதையுமே யோசிக்கல. டக்குன்னு கிளம்பணும்னு தோணுச்சு, கிளம்பிட்டோம். ஆனால் ஒரு தடவையுமே எப்பயுமே பிளான் பண்ணாமல் தான் நம்ம போவோம். நம்ம நல்லாவே சாமியை பார்த்துட்டு வருவோம். அதே மாதிரி இந்த தடவையும் அப்படி தான் ஆச்சு. நம்ம நாளைக்கு போகலாம், இன்றைக்கி போகலாம், இன்றைக்கி டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு எப்போ நம்ம பிளான் பண்ணுறோமோ அது எப்போ நம்ம பிளான் பண்ணுறோமோ அதுக்கான தடங்கல்கள் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் பிளானிங்கே வேணாம், நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிவிட்டு உடனே கிளம்பிட்டோம். வீட்டில் இருந்துட்டு காலையில் கிளம்பி ஒரு 6 o'clock போல் நாங்கள் போயிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆந்திரா பஸ்ஸு. ஆக்சுவலாக நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே கிட்ட, ஒரு 2.5 ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து மலைக்கே போயிடலாம். ஸோ அந்த மாதிரி பஸ்ஸு தான். காரில் போனால் நம்மளே 1008 டென்ஷனில் போகிறோம். சில குறைகள்களையும் வேண்டுதல்களையும் நம்ம கடவுள்கிட்ட கொண்டு போகிறதுனால நம்ம மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். ஸோ அதனால் இந்த மலையில் ஸ்லோப்பிங்கில் எப்படி இவர் ட்ரைவ் பண்ணுவாங்க, நம்ம ஒரு விதமான டென்ஷன்லேயே நம்ம போக வேணாம். ஸோ நம்ம பஸ்ஸுலேயே நம்ம தூங்கிட்டே போகலாம், நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு ட்ராவலை வந்து என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் பஸ்லேயே போனோம். அப்போ கூட இவர் ஏசி பஸ்ஸு புக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நமக்கு வேணாம், ஏசி பஸ்ஸு புக் பண்ணால் குழந்தைங்க வாமிட் பண்ணும், அது ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும், அடைச்ச மாதிரி இருக்கும், அது வேணான்னு சொல்லிவிட்டு வழக்கமாக திருப்பதிக்கு போகிற ஆந்திரா பஸ்லேயே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன் ஆந்திரா பஸ்னால் நமக்கு சேஃப் ரொம்ப முக்கியம். அது ஆல்ரெடி பழக்கப்பட்டவங்க, அவங்க ஸ்லோப்பில் நல்லா ஏற்றிருப்பாங்க மலையில். ஸோ ஏறி அந்த மாதிரி பஸ்ஸில் போகணும், நம்ம ப்ரைவேட் பஸ்ஸில் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆந்திரா பஸ்ஸில் தான் நான் வருவேன்னு சொல்லிவிட்டு அந்த பஸ்ஸில் தான் நான் வந்து ட்ராவலே பண்ணேன். அதே மாதிரி நல்ல ட்ராவல் வந்து எந்த வித ஒரு சின்ன பயமுமே இல்லாமல் சூப்பராக போய் முடிஞ்சுது. நமக்கு அழகாக கொண்டு போயிட்டு இறக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம விண்டோவில் வச்சு இந்த வீடியோ தான் ஷூட் பண்ணோம். எப்படி கோயிலுக்கு போனால் செல் அலோடு கிடையாது, நம்மளால் வந்து வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது, குழந்தைங்கள கேரி பண்ணிவிட்டு நம்மளால் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத நம்ம ஏதாவது 1-2 ஷூட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நான் விண்டோவில் உட்காந்து இதை ஷூட் பண்ணேன். அப்போ அந்த டிரைவர்கிட்ட நாங்கள் கேட்டோம், இங்கே என்னது மிருகம்லாம் இங்கே ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு. சிறுத்தை அடிக்கடி வரும், கண்ணில் படும், இங்கே கோயிலுக்கு போகிறவங்களாம் நிறையா அட்டாக் பண்ணியிருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ விண்டோவில் வச்சு பார்த்துட்டே வந்தோம், ஏதாவது அப்படி நம்ம கண்ணில் படுதானே. நமக்கு ஒன்றுமே படல, பஸ்ஸு போகிற ஸ்பீடுக்கு நம்ம கண்ணுக்கு அது தெரியவே இல்லை. அதோடு பார்த்திங்கன்னா, குழந்தைங்கள அழைச்சிட்டு போகிறவங்க முக்கியமாக திருப்பதிக்கு ஆதார் கார்டு கண்டிப்பாக கொண்டு போங்க. ஏன்னா நான் 2 பேருக்குமே ஆதார் கார்டு கொண்டு போனேன். ஆனால் நமக்கு வந்து ஃப்ரீ குழந்தைங்களுக்கு அனுப்புவாங்கள்ல, அந்த சுபாதம்னு சொல்கிறாங்க, அந்த தர்ஷன், அது வந்து நமக்கு கிடைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் 1 வயசுக்கு கம்மியாக இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நம்ம அதை கொண்டு போகல, நமக்கு தெரியல. ஸோ அதனால் நமக்கு அதை அலோவ் பண்ணல. அப்படி இருந்தும் எங்கள் வீட்டுக்காரர் என்னோடய ஆதாரெல்லாம் எடுத்து அப்புறம் அங்கே பேசி அதுக்கப்புறம் 300 கவுண்டரில் அலோவ் பண்ணாங்க. அதுலேயுமே ஃப்ரீ கிடையாதுங்க, அவ்வளோ ரஷ் இருந்துச்சு. இதோட ஃப்ரீ தர்ஷன் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, அதுக்கு இது பரவாயில்லன்ற மாதிரி தோணுச்சு. எப்படியோ ஒரு வழியாக குழந்தைங்கள அழைச்சிட்டு நம்ம லைனை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்பயுமே பார்த்திங்கன்னா, கடவுளை வந்து நம்ம வந்து அவரை பார்க்கணுன்னு நினைக்கிறத விட கடவுள் நம்மளை எப்போ பார்க்கணுன்னு நினைக்கிறாரோ அப்போ தான் நம்ம வந்து அவரை போய் அடைய முடியும். இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒரு 2-3 தடவை நாங்கள் 4-5 தடவை திருப்பதி போயிருக்கோம். ஸோ ஒரு டைம் கூட நாங்கள் பிளான் பண்ணி போனதே கிடையாது. திடீர்னு கிளம்புவோம், ஆனால் நல்லா ஈஸியாகவே சாமியை பார்த்துட்டு நாங்கள் வருவோம். பிஃபோர் மேரேஜ் நான் 2-3 டைம் போயிருக்கேன். அப்போ மட்டும்தான் நான் ஃப்ரீ தர்ஷன் போயிருக்கேன். இவர் கூட போனது எல்லாமே நான் சொஃபீஸியாக தான் பார்த்துருக்குறேன். நாங்கள் போயிட்டு மலையில் இறங்கிட்டோம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் தம்பியை வந்து கேரி பண்ணிகிட்டு இருந்தார், பாவம். எனக்கு போனோடனே எனக்கு குளிரில் ரொம்ப சில்னஸ் தாங்க முடியல. எனக்கு வந்து டீ வாங்கி கொடுங்கன்னு சொல்லி தான் போனேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் மனசு மாதிரி 2 பஜ்ஜி, அதுக்கப்புறம் நல்ல ஆந்திரா கார சட்னி நல்லா வச்சு
2 பஜ்ஜி வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. சட்னி நம்ம எப்படி அரைப்போமோ அந்தளவுக்கு காரம். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு முடித்த கையோடு நம்ம அந்த லாக்கர் கவுண்டருக்கு போயிட்டு நம்ம பொருளெல்லாம் அதில் செட்டில் பண்ணிவிட்டு திரும்ப சாமி பார்க்குறதுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போயிட்டு ஒரு 11:30க்கெலாம் வந்து சாமியை நம்ம பார்த்தோம். சனிக்கிழமை அன்றைக்கி 11:30க்கே நம்ம சாமி பார்த்து முடிச்சிட்டோம். குழந்தைய வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். 2 பொண்ணுங்களையும் நான் ரெடி பண்ணேன். பாவம் அவர் தான் வந்து தம்பியை ரெடி பண்ணார். அவருக்கு கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சு பாருங்கள். நாங்கள் காலையிலே ரெடி ஆகிட்டோம். திருப்பி போயிட்டு நாங்கள் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நைட்டு சாமி பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ காலையிலே ரெடி ஆகிட்டு காலையில் அவங்க வந்து ஆளுக்கு ஒரு ராமத்தை போட்டுட்டு வழக்கம் போல் எப்போல்லாம் போகிறோமோ அப்போல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுப்போம். இந்த தடவையும் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் குழந்தைங்க பர்ச்சேஸ் பண்ண போயிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எடுத்தது எதுவுமே 100, 200 பொருள்லாம் கிடையாதுங்க. எல்லாமே 500, 600 ஒரு 2500 வரைக்கும் அவங்க வந்து வெறும் விளையாட்டு பொருளே எடுத்தாங்க. நல்லா போயிட்டு ஈஸியாக சாமியை பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நம்மளுடைய வேண்டுதல்களையும் நம்மளுடைய நன்றியையும் கடவுளுக்கு செலுத்திட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.